அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஆதாரம் வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல. ஆமா. இது ஒரு மனிதனோட மன உறுதியோட உச்சம். கரெக்ட். அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருத்தருக்கு எங்கிருந்து வருதுங்கிறத பத்தி ஒரு ஆழமான பார்வை. நாம பார்க்க போறது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அப்படிங்கிற ஒரு நபி தோழரோட வாழ்க்கையில நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள. நம்முடைய நோக்கம் இந்த நிகழ்வுகளை வரிசையா சொல்றது மட்டும் இல்ல. நிச்சயமா. ஒரு மனுஷனை எது இவ்வளவு உறுதியா நிக்க வைக்குது, அதுவும் பயங்கரமான அழுத்தங்களுக்கு நடுவுல, இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சொல்ல போனா இது அதிகாரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு உளவியல் யுத்தம். சரி, முதல் களத்துக்கு போலாமா? போலாம். சரி, அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவோட வாழ்க்கையில பதிவு செய்யப்பட்ட முதல் முக்கியமான நிகழ்வு. அவர் பாரசீக பேரரசுக்கு ஒரு தூதுவரா போனது. ம், இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் நபி ஸல்லல்லாஹு அவங்களோட காலத்துல ரொம்ப இளையவரா இருந்தாரு. ஆமா. பத்ரு, உஹத் மாதிரி பெரிய போர்கள்ல கலந்துகிட்ட ஒரு மூத்த தோழர் கிடையாது. அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான வேலைக்கு அவரை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் தெளிவான சிந்தனையையும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த சூழல் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த காலகட்டத்துல பாரசீக பேரரசுங்கிறது ஒரு சூப்பர் பவர். ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு இணையான சக்தி. அவங்களோட ஒப்பிடும்போது முஸ்லிம் சமூகம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு பேரரசனுக்கு வான்னு கடிதம் அனுப்புறதே கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனம் மாதிரி தான். அப்போ இந்த கடிதத்தை கொண்டு போறவரோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. சுத்தமா இல்ல. இது ஒரு போஸ்ட்மேன் வேலை கிடையாது. இது ஒரு அதிகார மோதல். ஏன் அதிகாரம் பெருசா உன் நம்பிக்கை பெருசான்னு பாரசீக மன்னன் கிஸ்ரா கேக்குறான். அதுக்கு பதில் சொல்ல போற முதல் ஆள் அப்துல்லா. கரெக்ட். அந்த அரண்மனையில நடந்தத உங்க ஆதாரம் விவரிக்குது. அப்துல்லா கடிதத்தை நேரா கிஸ்ராவோட கையில தான் குடுப்பேன்னு சொல்றார். ம், இது ஒரு முக்கியமான புள்ளி. ஆமா, பொதுவா தூதுவர்கள் அதிகாரிகள் கிட்ட தானே கடிதத்தை கொடுப்பாங்க. இவர் ஏன் இப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறார்? ஏன்னா அவர் கிஸ்ராவோட தூதுவர் இல்ல. அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அவங்களோட தூதுவர். ஓ, ஏன் தலைவர் உன் தலைவர்கிட்ட நேரடியா கொடுக்க சொன்னார்னு சொல்றது மூலமா ஆரம்பத்திலேயே ரெண்டு பேரையும் சமமான இடத்துல நிறுத்துறார். இது ஒரு நுட்பமான ராஜதந்திரம். சரி சரி. அந்த கடிதத்தை படிச்சதும் கிஸ்ராவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஆமா. அதுல அல்லாஹ்வின் தூதர் முகமதிடமிருந்து பாரசீகத்தின் பெரும் தலைவன் கிஸ்ராவுக்குன்னு ஆரம்பிச்சிருந்தது. தன் பேருக்கு முன்னாடி நபியோட பேர் வந்தது கூட அவனால தாங்கிக்க முடியல. யார் இவன் எனக்கு அறிவுரை சொல்றது அப்படிங்கிற அகங்காரம். அதனாலதான் அவர் முன்னாடியே அதை கிழிச்சு போட்டான். அந்த நொடியில அப்துல்லாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதான் ஆச்சரியம். உலகின் மாபெரும் சர்வாதிகாரிகள்ல ஒருத்தன் உங்க கண் முன்னாடி உங்க தலைவரோட கடிதத்தை கிழிக்கிறான். கோபத்துல கொந்தளிக்கிறான். ஆனா அப்துல்லா ரொம்ப அமைதியா இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி ஒருத்தரால அவ்ளோ நிதானமா இருக்க முடியும்? ஏன்னா அவரோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. கடிதத்தை கொண்டு சேர்ப்பது, அவ்வளவுதான். ஆமா. கிஸ்ரா அதை ஏத்துப்பானா இல்லையாங்கிறது அவரோட கட்டுப்பாட்டுல இல்ல. தன் கடமைய சரியா செஞ்சுட்டோங்கிற திருப்தி அவரை அமைதியா வச்சிருந்தது. அவர் திரும்பி நடந்ததை நபிகிட்ட சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள், அவன் என் கடிதத்தை கிழித்தது போல் அல்லாஹ் அவனது ராஜ்யத்தை கிழித்தெறியட்டும்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வரலாறு நமக்கு தெரியும். பாரசீக பேரரசுல உள்நாட்டு குழப்பங்கள் வெடிச்சது. கிஸ்ராவையே அவனோட மகன் கொன்னான். அந்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போச்சு. பாரசீக மன்னன் கிட்ட அவர் காட்டின அந்த தைரியமே ஒரு பெரிய விஷயம். ஆமா. ஆனா கதை இங்க முடியல. இது வெறும் ஒரு முன்னோட்டம்தான். அவரோட நம்பிக்கையோட உண்மையான சோதனை இன்னும் கொடூரமான ஒரு சர்வாதிகாரி கிட்ட, அதாவது ரோமானிய சாம்ராஜ்யத்துல தான் காத்திருந்தது. ஆமா, இங்கதான் கதை உச்சகட்டத்தை அடையுது. உமர் அலி அவங்களோட ஆட்சி காலத்துல பைசாண்டைன், அதாவது ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு எதிரான ஒரு போர்ல அப்துல்லா உள்பட பல முஸ்லிம்கள் கைதிகளா பிடிக்கப்படுறாங்க. அந்த ரோமானிய பேரரசன் கைதிகளே ரொம்ப கண்ணியமான தலைவரா தெரியக்கூடிய ஒருத்தரை கொண்டு வர சொல்றான். இது ஏன் எல்லாரையும் ஒன்னா விசாரிக்காம தலைவரை மட்டும் ஏன் குறிவைக்கிறான்? இது ஒரு கிளாசிக் உளவியல் யுத்த தந்திரம். ஆட்டு இடையனை தாக்கினா மந்தை சிதறிடும்னு சொல்ற மாதிரி, தலைவனை உடைச்சிட்டா மத்தவங்களோட மன உறுதிய சுலபமா குலைச்சிடலான்னு அவன் திட்டம் போடுறான். அதனாலதான் அவங்க அப்துல்லாவை கொண்டு வராங்க. சரி, ஒரு பேரரசன் கைதியோட மன உறுதிய குலைக்கணும்னு நினைச்சா முதல்ல என்ன செய்வான்? பண ஆசை காட்டுறது தானே. பெரும்பாலும் அப்படிதான். மனிதனோட அடிப்படை பலவீனங்கள்ல ஒன்னு பேராசை. பேரரசன் நேரடியா ஒரு மிகப்பெரிய சலுகையை முன்வைக்கிறான். நீ உன் மதத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா என் ராஜ்யத்துல பாதிய உனக்கு தரேன். இது ஏதோ கொஞ்சம் தங்க காசுகள் இல்ல. அன்றைய உலகின் சூப்பர் பவர் சாம்ராஜ்யத்துல பாதி. இதுக்கு அப்துல்லாவோட பதில் அந்த பேரரசனையே அதிர வச்சது.
அவர் சொன்னார், அல்லாவின் மீது ஆணையாக உன் ராஜ்யத்தில் பாதியை அல்ல, உன் முழு ராஜ்யத்தையும் அரேபியர்கள் வைத்திருக்கும் அனைத்தையும் எனக்கு கொடுத்தாலும் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட என் மார்க்கத்தை நான் கைவிட மாட்டேன். இது வெறும் இல்லன்னு சொல்றது மட்டும் இல்ல இல்லையா? நிச்சயமா. அவர் பேரரசங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எதை மிகப்பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிறியோ அது என் நம்பிக்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்னு சொல்றார். முதல் முயற்சி தோல்வி. பேரரசன் அடுத்த கட்டத்துக்கு போறான். அடுத்த பலவீனம் சிற்றின்பம். ஆமா, ஒரு அழகான பெண்ணை அனுப்பி அப்துல்லாவை சிறையில மயக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த பெண் வெளிய வந்து என்ன சொன்னதா உங்க ஆதாரம் குறிப்பிடுது? நீங்க என்ன ஒரு மனுஷங்கிட்ட அனுப்பல, ஒரு கல்லுகிட்ட அனுப்பியிருக்கீங்க. அவர் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. இது மனக்கட்டுப்பாடா இல்ல வேற ஏதாதா? இது மனக்கட்டுப்பாட்டை விட ஆழமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது கவனத்தை பத்தினது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷன் நடுவுல இருக்கும்போது வெளியே நடக்கிற சத்தம் அவர் காதுல விழாது. சரியான ஒப்பீடு. அதுபோல அப்துல்லாவோட மனம் அதைவிட பெரிய ஒரு விஷயத்துல லயிச்சிருக்கு. அதனால இது மாதிரி சலனங்கள் அவர் கவனத்தையே கவரல. உணவு தண்ணி இல்லாம பட்டினி போடுறாங்க. மனுஷனோட அடிப்படை தேவைகளை மறுத்து அவரை உடல் ரீதியா பலவீனப்படுத்த பாக்கறான். 3 நாளைக்கு அப்புறம் அவருக்கு பன்றிக்கறியையும் மதுவையும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இது ரெண்டுமே இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. ஒரு நிமிஷம், இஸ்லாத்துல உயிருக்காக தடை செய்யப்பட்ட உணவை சாப்பிடலான்னு விதி இருக்கு. அப்புறம் ஏன் அவர் மறுக்கணும்? இது ஒரு மாதிரி பிடிவாதமா தெரியலையா? இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான நுணுக்கங்கள்ல ஒண்ணு. நீங்க கேக்குறது சரிதான். சட்டப்படி அவருக்கு அனுமதி உண்டு. பேரரசனும் அதானே கேக்குறான். உன் மார்க்கத்துல இதுக்கு அனுமதி உண்டுன்னு. ஆமா. ஆனா அப்துல்லாவோட பதில் அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட உன்னை பாதுகாக்கிறார்னு காட்டுது. அவர் சொன்னார், ஆம் அனுமதி உண்டு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் ஒரு தோழர் பன்றிக்கறியையும் மதுவையும் உட்கொண்டார் என்று சொல்லி என் மார்க்கத்தை நீங்கள் கேலி செய்வதை நான் விரும்பவில்லை. ஓ, அப்போ இது தன் உயிரை காப்பாத்துறத பத்தினது இல்ல, தன் சமூகத்தோட தன் மார்க்கத்தோட கௌரவத்தை பாதுகாக்கிறத பத்தினது. மிகச் சரியா சொன்னீங்க. இது சட்டத்தை மட்டும் பாக்குறது இல்ல, அந்த சட்டத்தோட ஆன்மாவை பாக்குறது. ஏன் தனிப்பட்ட உயிர் தப்பிக்கிறத விட இஸ்லாத்தோட கௌரவத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். ஒவ்வொரு சோதனையிலையும் பேரரசனோட கோபம் அதிகமாயிட்டே போகுது. 4வது சோதனை மரண பயம். அப்துல்லாவை ஒரு சிலுவ மாதிரி அமைப்புல கட்டி வச்சு அவரை சுத்தி அம்புகளையும் ஈட்டிகளையும் எரியிறாங்க. உடம்புல படாம ரொம்ப பக்கத்துல. இது முழுக்க முழுக்க ஒரு மனோரீதியான சித்திரவதை. ஆமா, ஒவ்வொரு நொடியும் மரணம் பக்கத்துல வந்து போற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா பேரரசன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. என்ன அது? ஒருத்தன் எப்போதுமே மரண பயத்துல இருக்கான், ஆனா இன்னொருத்தன் மரணத்தை எப்போதோ ஏத்துக்கிட்டான். அப்படிப்பட்டவங்கிட்ட போய் மரணத்தை காட்டி பயமுறுத்த முயற்சி பண்றதுல அர்த்தமே இல்ல. கடைசியா பேரரசன் தன் கொடூரத்தோட உச்சாணிக்கே போறான். ஒரு பெரிய பாத்திரத்துல எண்ணெய கொதிக்க வைக்க சொல்றான். அப்புறம் அப்துல்லாவோட கண் முன்னாடியே இன்னொரு முஸ்லிம் கைதியை அதுல தூக்கி போடுறான். உங்க ஆதாரம் அது ரொம்ப தெளிவா விவரிக்குது. சில நொடிகள்ல அந்த மனுஷனோட சதை எரிஞ்சு எலும்புகள் மேல மிதக்குது. அந்த பயங்கரமான காட்சியை காட்டி மதம் மாறாட்டி இதுதான் உன் கதின்னு மிரட்டுறான். இதுதான் சித்திரவதையோட உச்சம். எந்த மன உறுதியுள்ள மனுஷனையும் உடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்ததா வீரர்களை அழைத்து அப்துல்லாவை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில போட சொல்றான். அந்த நேரத்துல அப்துல்லா அழ ஆரம்பிக்கிறார். இத பார்த்த பேரரசன் கடைசியா இவனை உடைச்சிட்டேன்னு ஒரு கணம் சந்தோஷப்படுறான். அவனோட அத்தனை முயற்சிக்கும் இப்ப பலன் கிடைச்சிடுச்சுன்னு அவன் நம்புறான். ஆமா, மரண பயம் இவனை ஆட்கொண்டுடுச்சு. அதனால அழுவுறான்னு அவன் தப்பா கணிக்கிறான். அவன் வீரர்கள் கிட்ட அவனை கீழே இறக்குங்கன்னு சொல்லிட்டு அப்துல்லா கிட்ட கேக்குறான், ஏன் அழுதாய்? மரண பயமா? அப்போ அப்துல்லா கொடுத்த பதில் அந்த பேரரசனையே, அந்த அரண்மனையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அவர் சொன்னார், நான் பயத்தால் அழவில்லை, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய எனக்கு ஒரே ஒரு உயிர்தான் இருக்கிறதே என்று அழுதேன். என் தலையில் இருக்கும் முடிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக எனக்கு உயிர்கள் இருந்திருந்தால் ஒவ்வொன்றாக அல்லாஹுவின் பாதையில் இந்த எண்ணெய் கொப்பரையில் தியாகம் செய்யப்பட்டிருக்கலாமே என்று ஆசைப்பட்டேன். இந்த ஒரு பதில் அந்த சூழலையே தலைகீழா மாத்திருச்சு. இதுதான் கதையோட திருப்புமுனை. பேரரசன் எதை வச்சு அப்துல்லாவை உடைக்க நினைச்சானோ, அதாவது மரணம், அதையே அப்துல்லா ஒரு பெரிய பாக்கியமா, ஒரு வாய்ப்பா பாக்குறார். அவன் மரணத்தை ஒரு தண்டனையா பார்த்தான். அப்துல்லாவோ அத ஒரு பரிசா பார்த்தார். ஒருத்தன் எதை பெரிய தண்டனைன்னு நினைக்கிறானோ அதையே எதிராளி ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கும்போது அந்த இடத்துல அதிகாரம் தோத்து போகுது. முற்றிலும் அதிர்ந்து போன பேரரசன் இப்ப தன் தோல்வியா உணர்றான். தன் மக்கள் முன்னாடி, தன் வீரர்கள் முன்னாடி அவன் அவமானப்பட்டு நிக்கிறான்.
தன் முகத்தை காப்பாத்திக்க ஒரு வழியை தேடுறான். அவன் அப்துல்லா கிட்ட, சரி, நீ என் நெற்றியில் முத்தமிட்டால் உன்னை விடுதலை செய்கிறேன்னு சொல்றான். ஆமா, இது அதிகாரத்தோட கடைசி முயற்சி. முத்தமிடுறதுங்கிறது பேரரசனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு ஒப்புக்கொள்ற மாதிரி. ஆனா அப்துல்லா அதையும் மறுக்கிறாரு. அதனால பேரரசன் சலுகைய உயர்த்துறான். சரி, நீ முத்தமிட்டா உன்னோட சேர்த்து 60 கைதிகளை விடுதலை பண்றேன்னு சொல்றான். இப்போ நிலைமை மாறுது. இது இனி அப்துல்லாவோட தனிப்பட்ட விஷயம் இல்ல. இப்போதான் அவர் ஒரு தனிநபர் சோதனையிலிருந்து ஒரு தலைவனோட சோதனைக்கு உள்ளாகிறாரு. தன் கௌரவமா இல்ல தன் சகோதரர்களோட உயிரா? அப்போ அப்துல்லா ஒரு நிபந்தனை வைக்கிறார். நீ அனைத்து முஸ்லிம் கைதிகளையும் விடுதலை செய்தால் நான் உன் நெற்றியில் முத்தமிடுகிறேன். இது ஒரு அற்புதமான தலைமை பண்பு. தன் தனிப்பட்ட கௌரவத்தை ஒதுக்கி வச்சு தன் சமூகத்தோட ஒட்டுமொத்த நலனுக்காக ஒரு முடிவெடுக்கிறார். அந்த ஒரு முத்தம் சரணடைதலோட அடையாளம் இல்ல, அது 300 உயிர்களை காப்பாத்துற ஒரு திறவுகோலா மாறுது. அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையோட அடையாளம். பேரரசன் வேற வழி இல்லாம ஒப்புக்கிறான். அப்துல்லாவன் நெற்றியில முத்தமிட எல்லா 300 முஸ்லிம் கைதிகளும் விடுதலை செய்யப்படுறாங்க. அவங்க மதீனாவுக்கு திரும்பினப்போ இந்த செய்தி கலீஃபா உமர் அலி அவங்களுக்கு எட்டிருச்சு. அவர் ஊர் எல்லையில வந்து அவங்கள வரவேற்று அப்துல்லாவோட நெற்றியில முத்தமிடுறார். உமரோட இந்த செயல் ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. நீ ஒரு கொடுங்கோலனோட நெற்றியில முத்தமிட்ட, ஆனா அது 300 முஸ்லிம்களோட உயிரை காப்பாத்துச்சு. அந்த கௌரவமான செயலுக்காக முஸ்லிம்களோட தலைவன்னா உன் நெற்றியில முத்தமிடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அப்துல்லாவோட முடிவை அங்கீகரிச்சு அது ஒரு தியாகம்னு எல்லாருக்கும் உணர்த்துது. ஆமா, அதோட அவர் நிறுத்தல. அங்கிருந்த எல்லா முஸ்லிம்களையும் அப்துல்லாவோட நெற்றியில முத்தமிட சொல்றார். இது தனிப்பட்ட தன்மானத்தை விட சமுதாயத்தோட நலன் வலுசுன்னு அந்த சமுதாயத்துக்கே கத்துக் கொடுக்கற ஒரு பாடம். ஆக இந்த கதை ஒரு நபரோட அசைக்க முடியாத நம்பிக்கையை பத்தி மட்டும் பேசல. அது அழுத்தங்கள் அதிகரிக்கும்போது மனுஷனோட உண்மையான குணம் எப்படி வெளிப்படணும்னு, உண்மையான தலைமைத்துவம்னா என்னன்னும் காட்டுது. அப்படியானா இதிலிருந்து நாம கத்துக்கிறது என்னன்னா, வலிமைங்கிறது எப்போதுமே வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது மட்டும் அல்ல. ஆமா, எப்போ உறுதியா இருக்கணும், எப்போ ஒரு பெரிய நன்மைக்காக ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. உண்மையான வலிமைங்கிறது ஒரு பாறை மாதிரி உடைக்க முடியாததா இருக்கிறது மட்டும் இல்ல. சில சமயங்கள்ல அது ஒரு நதி மாதிரி தடைகளை சுத்தி வளைச்சு போய் தன் இலக்கு அடையறதுலயும் இருக்கு. அப்துல்லா அந்த 2 வகையான வலிமையும் நமக்கு காட்டியிருக்கார். ஆமா, இந்த கதை நமக்கு வெவ்வேறு வகையான வலிமைய காட்டுது. உடல் வலிமை மட்டும் இல்ல, மன, ஆன்மீக மற்றும் ராஜதந்திர வலிமையும் கூட. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க தூண்டுது. என்ன கேள்வி? நம்மோட கொள்கைகள் சோதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய நன்மைக்காக எப்போ சமரசம் செய்யலாம், எப்போ தியாகம் செய்யணுங்கிற கோட்டைய நாம எங்க வரையறோம்? இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.